வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி, புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்குற கேள்வி, மேடம் நான் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க் பண்ண மாட்டேன், நான் வந்து பியூர் வெஜிடேரியன், ஆனால் ஏன் எனக்கு வந்து லங் கேன்சர் வந்துச்சு? ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, பிரிக் இண்டஸ்ட்ரீஸ், சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ், பிஸ்கெட் கம்பெனிஸ், கெமிக்கல் டையிங் கம்பெனிஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து வேலை பார்க்கும் போது கண்டிப்பாக புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா, இப்போ சிமெண்ட் ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, பிரிக் ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க, அதில் வந்து நுண் துகள்கள்னு சொல்லுவோம் அதை. ஸோ அது ரொம்ப கம்மியாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம அறியாமையே நம்ம வந்து இன்ஹேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஆக்குபேஷனில் இருக்கும் போது, நம்ம ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஒரு கெமிக்கல் டை ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் இருக்கும் போது நம்ம ஒரு 8 hours 10 hours வந்து அங்கே வேலை பார்ப்போம். அப்படிங்கும் போது அது நம்ம ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம சுவாசிக்கும் போது வந்து அது கண்டிப்பாக வந்து கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணும் போது வந்து ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். மாஸ்க் போட்டுக்கணும், அவங்களே அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆடைகள் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து லீவ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்குபேஷனல் எக்ஸ்போஷர்னால சில டிசீசஸ் வருது. ஸோ இது கேன்சர் மட்டும் கிடையாது, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அலர்ஜிக் இஷ்யூஸ் இதெல்லாமும் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டே லீவ் கொடுக்கும் அவங்களுக்கு, 10 மாதம் வேலை பாருங்கள், 2 மாதம் லீவ் இருங்கன்னு சொல்லி. பட் அந்த நார்ம்ஸ் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஸோ அங்கே தான் பிரச்சனை உண்டாகிறது. ப்ராப்பராக வந்து கவரிங் மெஷர்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது, மாஸ்க் யூஸ் பண்ணுறது கிடையாது, அந்த லீவை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ என்ன ஸோ தட் எக்ஸ்போஷர்லேருந்து தள்ளி இருந்தால் தானே நம்மளுக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் குறையும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணும் போது தான் வந்து இந்த ஆக்குபேஷனல் இண்டஸ்ட்ரீஸ்னால கேன்சர் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருமே கவனித்து கண்டிப்பாக வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க வேலைக்கு பார்க்கும்போது அந்த ப்ரொடெக்டிவ் காகிள்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் இதெல்லாம் போடணும்னா போட்டுக்கணும். ப்ராப்பராக அதுக்குரிய லீவ் வந்து எக்ஸ்போஷர்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணாலே நிறைய டிசீசஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.